முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 4வது படை வீடாக திகழ்வது சுவாமிமலை திருத்தலம். இங்கு அருள்பாலிக்கும் முருகனை சுவாமிநாதன், தகப்பன் சுவாமி போன்ற பெயர்களில் அழைக்கிறோம். இந்த ஆலயத்தில் குருவாக இருந்து தனது தந்தை சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக புராண தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலச்சிறப்பு: படைப்பு தொழில் செய்து வந்ததால் ஆணவத்தில் இருந்தார் பிரம்மன். ஒருமுறை அவரை முருகப்பெருமான் நேரில் சந்தித்தார். அப்போது பிரம்மனிடம், படைப்பு தொழில் செய்யும் உமக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்கிறார். இக்கேள்விக்கு பிரம்மனால் பதில் கூற முடியவில்லை. பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைத்தார். அவரை தலையில் கொட்டி சிறையில் அடைத்தார் முருகன். ஈசனே நேரில் வந்து கேட்டு கொண்டதற்கு பின்னர்தான் பிரம்மனை விடுதலை செய்தார் முருகப்பெருமான். பிறகு சிவபெருமான், பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகனிடம் கேட்டார். ஓ, நன்றாக தெரியுமே என்றார் முருகன். அப்படியானால் அப்பொருளை எனக்கு கூற இயலுமா என்றார் ஈசன். உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றார் முருகன். அதன்படி சிவபெருமான் இத்தலத்தில் முருகனுக்கு சீடனாக தரையில் பவ்யமாக அமர்ந்தபடி முருகனிடம் பிரணவத்திற்கான பொருளை உபதேசமாக பெற்றார். அன்று முதல் சுவாமியாகிய சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக ஆனார். அதனால் முருகன் சுவாமிநாதன் என்றும், பரமகுரு என்றும், தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்பட்டார். இந்த திருத்தலமும் சுவாமிமலை என்று அழைக்கப்பட்டது.